மலேசியா இனி ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றுக்கொள்ளாது. இடைநிலை பள்ளிகளை திறப்பது குறித்து நாளை அறிவிக்கப்படலாம். நாட்டில் இன்றும் கோவிட்-19 வைரஸ் தொற்று ஒற்றை இலக்க எண்ணில் பதிவாகியது. புதிதாக 7 மட்டுமே அத்தொற்றுக்கு இலக்காகியிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லாஹ் தெரிவித்தார். இன்று பதிவாகிய மொத்த வைரஸ் தொற்று எண்ணிக்கையில் 6 வெளிநாட்டில் இருந்தபோது அத்தொற்றுக்கு இலக்கானவர்கள் 1 அந்நிய நாட்டு தொழிலாளி ஆவார். அதனைத் தொடர்ந்து மொத்த எண்ணிக்கை 8336 பதிவாகியது. மலேசியர்களை உட்படுத்திய தொற்று இன்று பதிவு செய்யப்படவில்லை. 1244 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 281 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6975 ஆகும். 6 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் 1 சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இன்று உயிரிழப்பு பதிவாகாத நிலையில் நாட்டில் மொத்த மரண எண்ணிக்கை 117 உள்ளது. இனி மலேசியா ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றுக்கொள்ளாது. இந்நாட்டில் உள்ள அச்சமூக மக்களை மீண்டும் வங்காளதேசத்திற்கு அனுப்புவது தொடர்பிலும் மலேசிய அரசாங்கம் அந்நாட்டுடன் கலந்தாலோசிக்க உள்ளதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ரோஹிங்கியா அகதிகளை வங்காளதேசத்திற்கு அனுப்புவது தொடர்பில் வங்காளதேச அரசாங்கத்துடனும் UNCHR எனப்படும் ஐநாவின் அகதிகள் விவகாரத்துக்கான உயர் ஆணையத்துடனும் கலந்தாலோசிக்குமாறு வெளியுறவு அமைச்சு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மலேசியா ரோஹிங்கியா அகதிகளை மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவதாக சில நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்த நாடுகள் அவர்களை தங்களது நாட்டிற்கு வரவழைத்து முறையாக கவனித்துக் கொள்ளலாம் என்று டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். அகதிகளின் நலனை காக்க ஐநாவின் அகதிகள் விவகாரத்துக்கான உயர் ஆணையத்துடனான உடன்படிக்கையில் நிறைய நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. அந்த நாடுகளும் ரோஹிங்கியா அகதிகளுக்கு அடைக்கலம் தரலாம். ஆனால் அவை ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கின்றன என அமைச்சர் கேள்வி எழுப்பினார். நேற்று அதிகாலையில் லங்காவி நீரிணையின் மூலம் நாட்டிற்குள் நுழைந்த 269 ரோஹிங்கியா அகதிகளை கைது செய்ததில் அமலாக்க தரப்பினர் கடுமையாக நடந்து கொள்ளாததை பலர் விமர்சித்துள்ளது குறித்தும் அமைச்சர் கருத்துரைத்தார். நாட்டின் எல்லைக்குள் நுழைந்தவுடன் ரோஹிங்கியா அகதிகள் படகின் இயந்திரத்தை பழுதடைய செய்கின்றனர். படகில் நீர் புகுந்து ஆற்றில் மூழ்கும் போது அமலாக்க தரப்பினர் தங்களை காப்பாற்றுவார்கள் என்பது அவர்கள் கையாளும் யுக்தி. அத்துடன் 53 பேர் கடலில் குதித்தனர். மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை உயிருடன் காப்பாற்றுவதை தவிர அமலாக்க அதிகாரிகளுக்கு வேறு வழியில்லை என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெளிவுபடுத்தினார். அதோடு ரோஹிங்கியா அகதிகள் பயணம் செய்த அந்த படகில் பெண் ஒருவரின் சடலமும் கண்டெடுக்கப்பட்டது. இதனிடையே குடிநுழைவுத்துறையின் அனுமதியுடன் சில விவகாரங்களுக்காக வெளிநாட்டவர்கள் மலேசியாவிற்குள் நுழையவும் மலேசியர்கள் வெளிநாட்டிற்கு செல்லவும் அனுமதிக்கப்படுவர் என அமைச்சர் கூறினார். தூதர்கள், மலேசியா எனது 2வது இல்லத்திட்டத்தின் பங்கேற்பாளர்கள் ஆகியோருக்கு சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்களும் அந்த தளர்வை பெறுவர். Pelajar yang terpaksa pulang ke universiti mereka di luar negara untuk mengambil peperiksaan, ya, ataupun kes-kes lainlah, kes-kes tertentu. Jadi kita bersetuju untuk membenarkan kes-kes khas seperti ini untuk keluar negara, tetapi tertakluk kepada kelulusan daripada Jabatan Immigration. வழக்கு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் நாட்டின் எல்லைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இதனிடையே நாளை முதல் நெடுஞ்சாலைகளின் RNR ஓய்வெடுக்கும் பகுதிகளில் கடைகளும் உணவகங்களும் திறக்கப்பட உள்ளன. இவ்வேளையில் உணவகங்கள், பலசரக்கு கடைகள் நள்ளிரவு மணி 12 வரையில் இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதிகமான தளர்வுகள் வழங்கப்பட்டாலும் மக்கள் தூர இடைவெளியையும் சுகாதார பாதுகாப்பையும் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என அமைச்சர் நினைவுறுத்தினார்.
நாளை முதல் தொடங்கும் இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் தேசிய மிருகக்காட்சி சாலையும் மாநில நிலையிலான மிருகக்காட்சி சாலைகளும் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மிருகக்காட்சி சாலைகளின் நிர்வாகம் வரைந்துள்ள SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் குறித்த விவரங்களை அரசாங்கம் பெற்றிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளை மாற்றும் அதிகாரம் ரேபிட் ரயில் நிறுவனத்திற்கு இல்லை என அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ரயில்களில் தூர இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியதில்லை என ரேபிட் ரயில் நிறுவனம் அறிவித்ததை அடுத்து அமைச்சர் அவ்வாறு கருத்துரைத்தார். தூர இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியுள்ளதால் ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து அந்நிறுவனம் பெரும் இழப்பை எதிர்நோக்கியுள்ளதை அரசாங்கம் உணராமல் இல்லை. எனினும் சொந்த விருப்பத்திற்கு அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளை மாற்ற இயலாது என அமைச்சர் குறிப்பிட்டார். Mereka tidak boleh dengan sewenang-wenangnya mengubah apa yang telah pun ditetapkan oleh kerajaan. Kalau mereka ingin membuat sebarang perubahan, mereka perlu memohon daripada MKN untuk membuat sebarang perubahan. Bukan tiba-tiba umum. விமான நிறுவனங்களும் கூட பயணிகளின் எண்ணிக்கையை குறைத்திருப்பதால் நிதி சிக்கலை எதிர்நோக்கியுள்ளன. 66 விழுக்காடு பயணிகளை மட்டுமே ஏற்ற முடியும் என்பதனால் விமான நிறுவனங்கள் இழப்பை எதிர்நோக்கியிருப்பதை தமது தரப்பு அறியும் என அமைச்சர் தெரிவித்தார். அதன் தொடர்பில் சிறந்த தீர்வு ஒன்று கண்டறியப்படும் நிலையில் அதுவரை எத்தரப்பும் சொந்த முடிவை எடுக்க வேண்டாம் என அவர் நினைவுறுத்தினார். அமைச்சரின் அந்த கண்டிப்பை அடுத்து ரேபிட் ரயில் நிறுவனம் ரயில்களில் தூர இடைவெளி தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என கூறியுள்ளது. நாளை தொடங்கி அதிகமான தளர்வுகள் அமலுக்கு வருகின்றன. எனினும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு வெளிவரும் வரை LRT, MRT, மோனோரயில் ஆகியவற்றின் சேவையை பயன்படுத்துபவர்கள் தொடர்ந்து தூர இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அந்நிறுவனம் தெரிவித்தது. முன்னதாக ரேபிட் ரயில் நிறுவனம் அதன் ரயில் சேவைகள் வழக்கு நிலைக்கு திரும்புவதாகவும் அதையடுத்து 100 விழுக்காடு பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் ஓர் அறிக்கையின் வாயிலாக அறிவித்திருந்தது. அதனால் பயணிகள் தூர இடைவெளியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தது. அந்த அறிவிப்பை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கண்டித்ததை அடுத்து ரேபிட் ரயில் நிறுவனம் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. நாளை முதல் ரயில் சேவையை பயன்படுத்தும் பயணிகள் அனைவரும் விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டது. பயணிகளின் உடல் வெப்பம் தொடர்ந்து பரிசோதிக்கப்படுவதோடு அவர்கள் முகக்கவசத்தையும் அணிந்திருக்க வேண்டும். கிருமி நாசினி திரவம் ரயில் நிலையங்களில் வைக்கப்பட்டிருக்கும். பிரிஹாத்தின் நேஷனல் உதவி நிதிக்கு மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்ப முடிவுகள் இம்மாத மத்தியில் வெளியிடப்படும் என நிதி அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். ஃபேஸ்புக் வழியாக பிரிஹாத்தின் செயலாக்கம் குறித்த பகிர்வில் அவர் அந்த விபரத்தை வெளியிட்டார். தகுதி பெற்ற 1,06,00,000 பேரில் 1,40,00,000 பேருக்கு உதவி நிதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக இம்மாதம் 5ஆம் தேதி வரையில் 1078 கோடி ரிங்கிட் செலவிடப்பட்டதாக தெங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் சொன்னார். எஞ்சியவர்கள் இவ்வாண்டு டிசம்பர் வரையில் BSN வங்கி கிளைகளில் தங்களின் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். ஆயில் லெஸ்தாரை திட்டத்தின் வழி ஊழியர் சேமநிதியின் 2ஆம் கணக்கிலிருந்து குறிப்பிட்ட தொகையை எடுப்பதற்கு விண்ணப்பித்தவர்களில் 41 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மக்கள் கோரியிருக்கும் அந்த தொகை மாதத்திற்கு 194 கோடி ரிங்கிட் ஆகும். இதனிடையே ஊழியர் சேமநிதியில் தொழிலாளர்களின் பங்களிப்பை 11 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காடாக குறைக்கும் அணுகுமுறைக்கு கடந்த ஜூன் 5ஆம் தேதி வரையில் 57 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். மற்றொரு நிலவரத்தில் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான ஒரு முறை வழங்கப்படும் 600 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை திட்டத்தின் கீழ் 1868 பேரின் வங்கிக் கணக்கு எண்கள் சரியாக இல்லாததால் உதவித்தொகை பகிர்ந்தளிக்கப்படாமல் இருப்பதாக அமைச்சர் சொன்னார். எனவே அந்த ஊக்குவிப்பு தொகைக்கு தகுதி பெற்றவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி BSN வங்கி கிளைகளில் ரொக்கமாக அத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்றார் அவர்.
சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கான கிராண்ட் ஹாஸ் பிரேஹாத்தின் உதவி நிதிக்கு இதுவரையில் 35,800 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அவர்கள் அந்த அரசாங்க உதவிக்கு விண்ணப்பித்திருந்த 81,260 பேரில் அடங்குவர். கிராண்ட் ஹாஸ் பிரேஹாத்தின் உதவி நிதிக்கு விண்ணப்பித்திருந்தவர்கள் இன்றிலிருந்து முடிவை சரிபார்த்துக் கொள்ளலாம். நிதி இம்மாத இறுதியில் பகிர்ந்தளிக்கப்படும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஜூன் 15ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நிறுவனங்களின் விவரங்களை தெளிவாக குறிப்பிட தவறியது போன்ற சில காரணங்களுக்காக அவர்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே பேங்க் சிம்பனா நேஷனல் வங்கியின் BSN மைக்ரோ கடனுதவிக்கு 5,222 பேரின் விண்ணப்பங்களும், தெக்குன் கடனுதவிக்கு 19,382 பேரின் விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டன. பேங்க் நெகாராவின் மூலம் சிறு நடுத்தர தொழில்துறையினருக்கு வழங்கப்படும் கடனுதவிக்கு 18,227 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இம்மாதம் 5ஆம் தேதி வரையில் ஊதிய உதவித்தொகையின் திட்டத்தின் கீழ் 400 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள விண்ணப்பங்களை நிதி அமைச்சு அங்கீகரித்துள்ளது. அந்த உதவி நிதியை 2,93,033 முதலாளிமார்கள் பெறும் வேளை அதன் மூலம் 23 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைகின்றனர். பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கான தேதி குறித்து நாளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. SPM, STPM, SVM தொழிற்கல்விக்கூடம், STAM சமயப்பள்ளி என 3,98,446 மாணவர்களை உட்படுத்திய பள்ளி தவணையை மீண்டும் தொடங்குவது தொடர்பில் நாளை முடிவு வெளியிடப்படும் என 2ஆம் கல்வி துணை அமைச்சர் முஸ்லிமின் யாஹ்யா தெரிவித்தார். இன்று மாலை கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது ரட்ஸி முகமது ஜீடின் தலைமையில் தேசிய பாதுகாப்பு மன்றத்துடனும் சுகாதார அமைச்சுடனும் கல்வி அமைச்சு மேற்கொள்ளும் சந்திப்பு கூட்டத்தில் பள்ளிகளை திறப்பதற்கான தேதி குறித்து முடிவு செய்யப்படும். முடிவு அறிவிக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு பின்னரே பள்ளிகள் திறக்கப்படும் என துணை அமைச்சர் முஸ்லிமின் யாஹ்யா சொன்னார். இந்த விவகாரம் தொடர்பில் முடிவு அறிவிக்கப்படும் வரையில் பள்ளிகள் திறக்கப்படாது என ஈப்போ ராஜா பெருமாய்சூரி பைனோன் இடைநிலைப் பள்ளிக்கு வருகை மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் அவர் சொன்னார். தொடக்க கட்டமாக 3,47,177 SPM தேர்வு மாணவர்கள், 2,935 SVM தேர்வு மாணவர்கள், 2,738 STAM தேர்வு மாணவர்கள், 45,596 STPM மாணவர்கள் தங்கள் பள்ளி தவணையை தொடர்வர். பள்ளிகளை மீண்டும் செயல்படுத்தும் நடைமுறை தொடர்பில் கடந்த மே 8ஆம் தேதி ஸ்லாங்கூரிலும் புத்ராஜயாவிலும் உள்ள சில பள்ளிகளில் முன்னோட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது பள்ளிகளை மீண்டும் திறக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து மாநில கல்வி இலாக்கா, மாவட்ட கல்வி அலுவலகம், பள்ளி தரப்பு அனைத்துக்கும் வழிகாட்டி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட படிவ மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட பள்ளியைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் தங்களின் பணியை தொடர்வர். ஒரு வகுப்பில் 16 முதல் 20 மாணவர்கள் மட்டுமே ஒரு நேரத்தில் அமர்ந்து கல்வி கற்க முடியும் என்பதால் அதிகமான ஆசிரியர்கள் தேவைப்படுவர். எனவே சம்பந்தப்பட்ட படிவத்திற்கு கற்பிக்காத ஆசிரியர்களும் இந்த கற்றல் கற்பித்தலுக்கு உட்படுத்தப்படுவர் என கல்வி துணை அமைச்சர் முஸ்லிமின் யாஹ்யா கோரினார். பள்ளிகளில் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை பின்பற்றப்படுவது அவ்வப்போது கண்காணிக்கப்படும் என்பதால் தற்போதைய சூழலில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் கலக்கம் கொள்ள வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தினார். நாட்டில் அனைத்து இடைநிலைப் பள்ளிகளும் மீண்டும் திறக்கப்படுவதற்கு முன் தீயணைப்பு மீட்பு துறையினரால் கிருமி நாசினி திரவத்தை கொண்டு பள்ளிகள் துப்புரவு செய்யப்படும். COVID-19 வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பள்ளிகள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மால் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். நேற்று வரையில் மலேசிய தீயணைப்பு மீட்பு துறையினர் நாட்டிலுள்ள 11,311 கட்டடங்களை உட்படுத்திய 7,817 துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கல்வி அமைச்சருக்கு உதவும் வகையில் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள பள்ளி கட்டடங்களும் மீண்டும் திறக்கப்படுவதற்கு முன் துப்புரவு செய்யப்பட உள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் கூறினார். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான நடைமுறைகளின் அடிப்படையில் கிருமி நாசினி திரவம் தெளிப்பதற்கான திட்டம் வரையப்பட்டுள்ளது. பஹாங் மாரானில் வெள்ள தடுப்பு திட்டம் குறித்து விளக்கத்தை பெற்ற பின்னர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் செய்தியாளர்களிடம் பேசினார்.
உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 3 அழகு சாதன பொருட்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த அழகு சாதன பொருட்களில் மெர்க்யூரி ரசாயனம் இருப்பதால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. க்ளோ ஸ்கின் ஒயிட் பிரைட்டனிங் கிரீம், க்ளோ ஸ்கின் ஒயிட் சன் கேர், ஆர்செக் பியூட்டி கிரீம் 2 எனும் உள்நாட்டில் அம்மூன்று அழகு சாதன பொருட்களின் விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா ஒரு அறிக்கையின் வழி தெரிவித்தார். மெர்க்குரி ரசாயனம் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதால் அழகு சாதன பொருட்களில் அந்த ரசாயன பயன்பாட்டுக்கு அனுமதி இல்லை. அந்த ரசாயனம் சருமத்தின் வழி உடம்புக்குள் ஈர்க்கப்பட்டு சிறு நீரகங்களையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் என டாக்டர் நூர் இஷாம் குறிப்பிட்டார். சிறுவர்கள் பிறக்காத குழந்தைகளின் மூளை வளர்ச்சியையும் அது பாதிக்கும். அதோடு சருமத்தில் அரிப்பு அல்லது வேறு வகையிலான மாற்றத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர் விவரித்தார். எனவே சம்பந்தப்பட்ட அழகு பொருட்களை விற்பனை செய்பவர்கள், விநியோகிப்பவர்கள் உடனடியாக அப்பொருட்களை விற்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய செயலில் ஈடுபடுபவர்கள் மீது 1984 ஆண்டு அழகு சாதன போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். முதல் முறையாக அக்குற்றத்திற்காக பிடிபட்டால் 25,000 ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 3 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இரண்டாவது முறையும் அதே குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கும் குறையாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். நிறுவனங்கள் இக்குற்றச் செயலில் ஈடுபட்டால் முதல் முறைக்கு 50,000 ரிங்கிட் வரையிலும், இரண்டாவது முறைக்கு 1,00,000 ரிங்கிட் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும். தற்சமயம் அந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவோர் உடனடியாக அதனை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சபா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் தான் ஸ்ரீ மூசா அமன் 46 ஊழல் கள்ள பணமாற்று குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யப்பட்டார். வழக்கை தொடுத்த அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் அவர் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மீட்டுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தான் ஸ்ரீ மூசா அமனை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்தது. தான் ஸ்ரீ மூசா அமான் மீது சுமத்தப்பட்டிருந்த அனைத்து 46 குற்றச்சாட்டுகளையும் மீட்டுக் கொள்வதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் டாக்டர் அசார் அப்துல் ஹமீட் நீதிபதி டாக்டர் முகமது ஜாமில் உசேனிடம் தெரிவித்தார். குற்றச்சாட்டுகள் மீட்டுக் கொள்ளப்பட்டதால் தான் ஸ்ரீ மூசா அமானை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்து நியாயமான தீர்ப்பை வழங்குமாறு அவரது வழக்கறிஞர் பிரான்சிஸ் ஐ குவான் நீதிபதியிடம் மனு செய்தார். அவர் மீது மீண்டும் குற்றம் சாட்டப்படலாம் என்பதால் தமது மனுவை பரிசீலிக்கும்படி கோரினார். இன் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டாக்டர் முகமது ஜாமில் ஹுசேன் 69 வயது தான் ஸ்ரீ மூசா அமானை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து விடுதலை செய்தார். சபாவில் வெட்டுமர குத்தகையை வழங்கும் விவகாரம் தொடர்பில் தான் ஸ்ரீ மூசா அமான் மீது 30 ஊழல் குற்றச்சாட்டுகளும் 16 கள்ள பணமாற்று குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தன. Kerajaan dengan kerjasama syarikat telekomunikasi akan menyediakan perkhidmatan internet dengan kapasiti 1 GB secara percuma untuk semua pengguna dari jam 8 pagi hingga 6 petang setiap hari untuk melalui laman web berkaitan pendidikan dan aplikasi persidangan video. Perkhidmatan internet percuma ini akan disediakan sehingga 31 Disember 2002.
நலமாக இருக்கிறீர்களா? இப்படித்தான் நம் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தமது உரையை தொடக்குவார். அவரின் இந்த அந்யோன்யமான கனிவான பேச்சுதான் நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கு அவர் எப்போதும் அணுக்கமாக இருப்பதாக உணர்த்துகிறது. தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாட்டின் பிரதமராக பதவியேற்று இன்றுடன் 100 நாள் ஆகிறது. நாட்டில் கோவிட்-19 தாக்கம் பற்றி தான் ஸ்ரீ முஹிடின் ஆற்றிய முதல் உரை மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அதிகார துணியில் இல்லாமல் மிக சகஜமாக அவர் ஆற்றிய உரை மக்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அத்துடன் சமூக ஊடகங்களிலும் பிரதமர் பற்றி நல்ல கருத்துகள் நிறைந்தன. பிரதமரின் சில முக்கிய சொற்கள் இன்று வரை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதுடன் இன்னும் மறக்கப்படாமலும் இருக்கின்றன. அது மட்டுமின்றி அவரின் சொற்றொடர்கள் பரப்பப்பட்டு பரவலாக்கப்பட்டு நகைச்சுவையாகவும் சித்தரிக்கப்பட்டன. Tetapi jika saudara-saudari masih bergerak ke sana, ke sini, ke sana, ke sini, ke sana, ke sini, ke sana, ke sini. மேலும் தொலைக்காட்சியில் உரையாற்றுகையில் நாட்டிலுள்ள பல்வேறு இனத்தவர்களிடையே மிகவும் புகழ்பெற்ற பெயர்களை அவர் குறிப்பிட்டது அவரின் எளிமையை உணர்த்தியது. யாரும் உணராமலேயே தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் உதிர்த்த ஒவ்வொரு சொல்லும் அவரின் அடையாளமாக மாறிவிட்டன. அது மட்டுமின்றி மலேசியர்களிடம் பிரதமர் மீதான நல்லெண்ணத்தையும் ஓங்கச் செய்துள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 316. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். தீமை என தான் அறிந்தவற்றை அடுத்தவருக்கு செய்யாது இருக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். வியட்நாமில் லச்சி பழங்கள் விளைச்சலாகி மொத்த விற்பனை சந்தையில் கொட்டி கிடக்கின்றன. எல்லைகள் மூடப்பட்டிருப்பதால் அப்பழங்களின் விலை பெருமளவில் குறைந்திருப்பதாக விவசாயிகள் கஷ்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மொத்த விற்பனை சந்தையிலிருந்து அந்த பழங்களை வியாபாரிகள் எடுத்துச் செல்லும் காட்சியுடன் இன்றைய செய்தி நிறைவு பெறுகிறது. நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை பிரிவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.